ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வில்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் 7 சீட்டர் கார் டாப் 7. ஸோ டாப் 7ன்ற போது இதை எதை வச்சு நம்ம கேட்டகரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாகவே யூஸ்டு கார் மார்க்கெட்டில் ஒரு ரேங்கிங்கில் சேல் ஆகக்கூடிய கார்களை வச்சும், ப்ளஸ் ஒரு ரிலேபிளான இன்ஜின், இந்த கார்களை எடுத்தால் கரெக்டாக இருக்குன்ற கார்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன பட்ஜெட்குள்ளேன்னு பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 lakhsலேருந்து 15 lakhs பட்ஜெட்டில். ஸோ என்னென்ன கார்கள் இருக்குன்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூஸ்டு கார் ஷோரூமில் போய் நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் இருந்துச்சு. அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணக்கூடிய பர்சன்ஸ் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை ட்ரஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஆனால் ப்ரைஸ் ஹைக்காக இருக்கே, நீங்கள் அதை உங்களோட ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே எனக்கு ஹர்ட்டாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக அது உண்மை தான். ஏன்னா எனக்கு அது ப்ரைஸ் ஹைக்குன்றது தெரியும். அங்கே நான் கிட்டத்தட்ட நிறைய காரை வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் எல்லா காரையுமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஒரு சில கார்களை தான் நான் போஸ்ட் பண்ணேன். எனக்கே தெரியும் அது ப்ரைஸ் ஹைக்குன்றது. என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் யூடியூப்பில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 15,000க்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதனால நமக்கு வந்து நம்ம போய் டைரெக்டாக கேட்குறோம் அப்படின்னா, ஒரு சில ஷோரூம்ஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு சில ஷோரூம்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. அவங்களும் என்னென்னா, இதில் இருக்க விலைய சொல்லி வீடியோ பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க தம்பி. அவங்க பேர் சொல்லி வராங்கன்னா, இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். அதை அதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஒரு ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை 30,000 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும் ஒரு ஒரு சேனல் இருக்குன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ரைஸ் இதை சொல்லுங்கள், இந்த ப்ரைஸுக்கே வித்தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட யாரும் மோஸ்ட்லி ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறதில்ல. ஆனால் சொல்லக்கூடிய ஒரு சில ஷோரூம்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க என்னென்னா, சென்னை, பெங்களூர், சேலம் அந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க. நான் இதுக்காக போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த சைடு போகும்போது அவங்களோட வீடியோஸ் வரும். ரெகுலராக நம்ம ப்ராட்காஸ்ட்டே பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்டு காரோட சேனல், நம்ம யூஸ்டு காரை தான் ப்ரமோட் பண்ணி ஆகணும். ப்ராட்காஸ்ட் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம டைரக்ட் கஸ்டமர் வெஹிக்கிள் ப்ராட்காஸ்ட்டில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவுமே நல்லா போயிருந்துச்சு. அதில் இருக்க எல்லா காருமே சேல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து யூஸ்டு கார் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல பட்ஜெட் ப்ரைஸுக்கு சேல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கார் டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்கள் வெளியில் போய் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸுக்கு எடுக்கிறாங்கன்றதை விசாரித்து அந்த ப்ரைஸுக்கு மேலே என்னால் விற்று தர முடியும். அதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன்றதுக்காக ஒரு 2 லட்ச ரூபா காரை 4 லட்ச ரூபாய்க்குனா தான் கொடுப்பேன் அப்படின்னா தயவுசெய்து ஃபோன் பண்ண வேணாம். வெளியில் 2 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க, 2.20க்கு விற்று கொடுங்க அப்படின்னா, நம்மளால் டைரக்ட் கஸ்டமர் மூலயமா அந்த வெஹிக்கிளை நம்மளால் விற்று தர முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமர் இருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய நம்பர் இருக்குது. உங்களோட காரோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப் அனுப்புங்க. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் அந்த காரை போட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சேல் பண்ணி தரேன். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் 7 சீட்டர் கார் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, 7 பேராக பயணிப்பீங்கன்ற பட்சத்தில் 7 சீட்டர் கார் போங்க. இல்லைனா 5 சீட்டர் கார் எடுத்துக்கோங்க. அதான் பெஸ்ட்டு. ஏன்னா 7 சீட்டர் காருன்ற போது நீங்கள் வந்து ஒரு சில வண்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா, மைலேஜும் கம்மியாக தரக்கூடிய வண்டிகள் தான். அதே மாதிரி ப்ரைஸுன்றதும் பார்த்தீங்கன்னா கூட போகும். நீங்கள் 5 சீட்டர் கம்பேர் பண்ணும்போது 7 சீட்டரில் வந்து ப்ரைஸுன்றது கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனால் உங்களோட ஃபேமிலி தேவை வந்து 7 சீட்டர் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்கோங்க. 7 சீட்டரில் நான் ஏன் யூஸ்டு கார் போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நீங்கள் புது கார் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எல்லா வண்டியுமே விலை ஜாஸ்தி. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு வெஹிக்கிள் இருக்கே தவிர, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேயே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கே தவிர, 10 லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு சில வண்டிகள் தான் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து ப்ரைஸுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் யூஸ்டு கார் எடுக்கிறீங்கன்ற போது ஒரு நல்ல லோ கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் கார்லாம் எடுத்திங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து டிப்ரிஷியேஷனில் தான் எடுப்பீங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு லாபமாகவே உங்களுக்கு இருக்கும். டாப் 7ல் 7th பிளேஸில் இருக்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஹிந்திராவோட பொலேரோவும் பொலேரோவோட நியோவும் மறு வச்ச அந்த பொலேரோ நியோ, அதாவது டியூவி 300ன்னு சொல்லலாம். இந்த 2 காரையும் தான் நான் வந்து லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். பொலேரோ நியோ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட வரும். டியூவி 300 போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 lakhs 6 lakhs பட்ஜெட்டில் டியூவி 300 எடுத்துக்கலாம். 2019 வேரியண்ட் மாடல் எடுத்துக்கலாம். ஒரு 50,000 to 60,000 கிலோமீட்டர்ஸில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும். பொலேரோன்றது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக்கில் தான் இருக்கும். அது ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கனால நிறைய வண்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்டர் 2-3 lakhsல கூட வெஹிக்கிள்ஸ் இருக்கும். பட் ரொம்ப பழைய வெஹிக்கிளாக போகிறீங்க, நீங்கள் பொலேரோ போகிறீங்க அப்படின்னா,
உங்களுக்கு வந்து ரஸ்ட் இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க. பேப்பர் எல்லாமே நீட்டாக தெளிவாக இருக்கா, ஓனர்ஷிப் அதே மாதிரி 1,00,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஓடின வெஹிக்கிள் மகேந்திராவில் நீங்கள் போகிறது வந்து எனக்கு வந்து அட்வைஸ்ஃபுல்லாக தெரியாது. பொலேரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரூரல் கிங்னு சொல்லலாம். நீங்கள் ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு பார்க்குறீங்க, அப்புறம் கிராம பகுதியில் இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பொலேரோ போகலாம். அதே மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் வண்டி தான் பொலேரோ. நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்தாலும் சரி, ஈஸியாக இன்ஜினை பிரித்து வேலை பார்த்துருவாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பட்ஜெட்டாக தான் பொலேரோ சொல்ல போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு 5 லேக்ஸ்க்குள்ளேயே வந்து நல்ல வண்டி கிடைக்கும். 5 to 6 லேக்ஸ் பட்ஜெட்டில் நல்ல வண்டி கிடைக்கும். கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க. நியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் ப்ரைஸ் கூட சொல்லுவாங்க. அதனால டியூவி 300 போங்க. ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து நியோவில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டியூவி 300 போகும்போது இதே ஒரு 5 to 6 லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல வெஹிக்கிளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். டியூவி 300 போகும்போது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 to 13 தான் மைலேஜ் கொடுக்கும். இதே பொலேரோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 to 16 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ்ன்றது தாராளமாக கொடுக்கும். ஸோ இது வந்து 7th பிளேஸில் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம வந்து 6th பிளேஸ்க்கு வருவோம். 6th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் கார்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு லேட்டஸ்டான வண்டியவே ஒரு நல்ல பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கார் தான் ரெனால்ட் ட்ரைபர். இது ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் வெஹிக்கிள் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு 5 சீட்டர் வெஹிக்கிளில் இது பெஸ்ட் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். 7 சீட்டராக நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே தான் நம்ம போயிட்டு வருவோம், ஒரு 7 பேரோட நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இந்த காரை தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஹைவேல போகிறீங்கன்னா 5 பேராக போகிறீங்க, அந்த பின்னாடி இருக்க சீட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 625 லிட்டர் பூட் ஸ்பேஸ், அதாவது பெரிய பூட் ஸ்பேஸே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் நிறைய லக்கேஜை வச்சு ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த ரியர் சீட்டை வந்து புஷ் பேக் பண்ணிக்கலாம். பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 லட்ச ரூபாயில் நல்ல டீசெண்டாக சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிளே கிடைக்கும். பெட்ரோல் வெஹிக்கிள் தான் அவைலபிளில் இருக்குது. ஸோ பெட்ரோல் வெஹிக்கிள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் போகலாம். இந்த வெஹிக்கிள் நீங்கள் நியூவாக எடுத்தால் கூட ஒரு 9 லேக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு நியூ வெஹிக்கிளே வரும். அதனால் வந்து நான் அப்போது இன்னும் 9 லேக்ஸ் சொல்லிட்டு 6 லேக்ஸ் சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 25 மாடலே நீங்கள் எடுத்துக்கலாம் பட்ஜெட்டில். அதனால் ஒரு பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள். ஆனால் நான் அது ஒரு 6th பிளேஸில் தான் கேட்டகரி பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் கிடையாது. நீங்கள் ரொம்பலாம் க்ரூஸ் பண்ணி விரட்டி அந்த மாதிரி போக முடியும், இல்லை ஆஃப் ரோட் கேப்பபிள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 7 பேர்லாம் போனீங்கன்னா அது ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான், ரொம்ப திணறும். மைலேஜுன்றது சிட்டிக்குள்ளே ஒரு 12 தரும், ஹைவேல போகும்போது ஒரு 15 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அந்த ரேஞ்ச் தான் அதோட மைலேஜ் இருக்கும். இப்போ 5th பிளேஸுக்கு வருவோம். 5th பிளேஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடிய கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி. நான் ஓல்டு சஃபாரி சொல்லலை, நியூ சஃபாரி சொல்கிறேன். ஸோ நியூ சஃபாரி போகிறீங்க அப்படின்னா அது ஒரு 5th பிளேஸில் இருக்கும். நியூ சஃபாரி நீங்கள் யூஸ்டு காரில் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு பிக்கரான எஸ்யூவி வெஹிக்கிள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரோட் ப்ரெசன்ட்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வெஹிக்கிளில் நீங்கள் ரோட்டில் போகும்போதெல்லாம் அந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெக்கடாக இருக்கும். வந்து ஒரு நல்ல சேஃப்டியஸ்ட் கார் 7 சீட்டரில் வெஹிக்கிளில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டாடா சஃபாரி போகலாம். டாடா சஃபாரி ஒரு நல்ல கார் தான். அதுவுமே மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் தரும். ஒரு ரிலையபிளான இன்ஜின். ஹைவே டிரைவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டாடா சஃபாரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். ஒரு 9 to 10 லேக்ஸ் பட்ஜெட்டில் இந்த வெஹிக்கிள் அவைலபிளில் இருக்கும். 4th பிளேஸ்க்கு வருவோம். இதை நான் 4th பிளேஸில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் நான் ஆக்சுவலாக 2nd பிளேஸில் தான் கொண்டு போகணும். ஏன் 4th பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த அளவுக்கு இன்னும் சேல் ஆகலை. நிறையா யூஸ்டு கார் மார்க்கெட்டில் வராதனால தான் இந்த காரை வச்சுருக்கேன். என்ன கார் பார்த்தீங்கன்னா கியா கேரன்ஸ். கியா கேரன்ஸ் ஒரு ப்ராப்பரான எம்பிவி வெஹிக்கிள், ஒரு கம்ஃபர்டபுளான 7 சீட்டர் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும் அண்ட் லக்ஸுரியஸாகவும் இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். 7 பேருமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கியா கேரன்ஸ் போகலாம். அதே மாதிரி கியா கேரன்ஸ் உங்களுக்கு டீசல் ஆர் பெட்ரோல் 2 வெஹிக்கிளுமே அவைலபிளில் இருக்கும். மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுமே இருக்குது. யூஸ்டு கார் மார்க்கெட்டில் வரது கம்மி அந்த கார். அதனால தான் இதை வந்து நான் 4th பிளேஸில் வச்சுருக்கேனே தவிர, மற்றபடி ஒரு குட் ஸ்பேஸ், அதாவது நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள சூப்பரான கார்னா அது கியா கேரன்ஸ் தான். ஆனால் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நியூ மாடல்னால யூஸ்டு கார் மார்க்கெட்டில் வரது கம்மி. அப்படி வந்துச்சுன்னா
நீங்கள் வந்து கியா கேரன்ஸை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். டீசல் வெஹிக்கிளாக இருந்தால் ஒரு 50 to 60,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அது அந்த ரேஞ்சுக்கு தான் ஓடி இருக்கும். மேக்ஸிமம் அதுக்கு மேலே ஓடாது. ஏன்னா அது புது வண்டின்றனால. பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. டீசல் நல்லாவே மைலேஜ் கொடுக்கும். பெட்ரோல்ன்ற போது ஒரு 12 அந்த மாதிரி தான் தரும் அந்த வெஹிக்கிள். தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா XUV 500 அண்ட் XUV 700. இந்த 2 வெஹிக்கிளுமே உங்களுக்கு வந்து தேர்ட் பிளேஸில் வச்சிருக்கிறதுக்கு காரணம் சூப்பரான வண்டிங்க. XUV 500 ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் தாராளமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். ரக்கடான லுக்கில் இருக்கும். டயர் சைஸ்லாம் பெருசாக இருக்கும். மஸ்குலராக இருக்கும். ஸோ XUV 500 பற்றி என்ன கேட்டிங்கன்னா நான் நிறைய சொல்லிகிட்டே போவேன். இன்ஜின் வைஸ் அது ஒரு ரிலேபிளான இன்ஜின், ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் அந்த வெஹிக்கிளுக்கு போகலாம் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்யூவி லவ்வர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச கார்னா அது XUV 500 சொல்லலாம். ஸோ 700வும் சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். 500 உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். 700 போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து கூடுதலாக கிடைக்கும். 700வும் சேல்ஸுக்கு இருக்குது. 700வும் 500வும் பெட்ரோல் வெஹிக்கிள் அவைலபிளில் இருக்கும். பெட்ரோல் வெஹிக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும் போவேணாம். ஏன்னா அது வந்து 10க்குள்ளே தான் தரும். அது 10க்கு மேலே கூட அது மைலேஜ் தராது. டீசல் போகும்போது ஒரு 15, 16 வரைக்கும் மைலேஜ் தரும். ஸோ அதனால் நீங்கள் அதில் வந்து பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீசல் வெஹிக்கிளாக போங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ஃபியூச்சரிஸ்டான வெஹிக்கிள் கூட சொல்லலாம். நல்லாவே கம்ஃபர்ட்லேயும் எந்த குறையும் இருக்காது. டிரைவிங்லேயுமே எந்த குறையும் இருக்காது. பட் ஆனால் நல்ல வெஹிக்கிள் தாங்க. இப்போது செகண்ட் பிளேஸுக்கு வருவோம். செகண்ட் பிளேஸில் என்ன வெஹிக்கிள் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாருதி எர்டிகா தான். நான் ஏன் கியா கேரன்ஸை வந்து நீங்கள் புது வண்டி போகிறீங்க அப்படின்னா கியா கேரன்ஸை தான் நான் 2வது இடத்துல வச்சுருப்பேன். ஏன்னா எர்டிகாவை விட கியா கேரன்ஸ் உங்களுக்கு வந்து லென்த்து கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி இருக்கும். எர்டிகா வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரியல் சீட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது தேர்ட் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் எர்டிகா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இருந்தாலும் பட்ஜெட் கிங் அப்படின்னு சொல்கிறக்கூடிய கார் தான் எர்டிகா. ஸோ வந்து நீங்கள் எந்த பட்ஜெட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் அந்த வெஹிக்கிளை 7 சீட்டர் வெஹிக்கிள் எடுத்துடலாம். ஓல்டு வெஹிக்கிளாக போனீங்கன்னா டீசல் கிடைக்கும். டீசல் ரொம்பவே சூப்பரான வெஹிக்கிள். பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா சேம் இதுவும் ஒரு 15க்குள்ளே தான் மைலேஜ் கொடுக்கும். 15ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறேன். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். பட்ஜெட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசல்லாம் போகிறீங்கன்னா ஒரு 5 லேக்ஸ்க்குள்ளே கிடைக்கும். பெட்ரோல்லாம் போகிறீங்கன்னா ஒரு 8 to 9 லேக்ஸ் அந்த பட்ஜெட்குள்ளேயே வந்து உங்களுக்கு எர்டிகா கிடைச்சிரும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வெஹிக்கிள், லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் இது. ஈஸி டு ரீப்ளேஸ்மெண்ட். என்ன பார்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அதனால தான் நான் இதை வந்து செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து எந்த காரை சொல்ல போகிறேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இனோவா கிறிஸ்டா, ஹைக்ராஸ் அந்த பட்ஜெட்டுக்கு இந்த 15 லேக்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே வராது. அந்த இனோவாவில் இருக்கக்கூடிய ஜி மாடல் எல்லாமே வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும். ஒரு ப்ராப்பரான 7 சீட்டர் ரொம்பவே கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இனோவா தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ப்ரைஸ் தான் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப அதை ஹைப் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர ப்ரைஸ் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு டேரக்ட் கஸ்டமர்கிட்ட எடுக்கிறீங்கன்னா இனோவா நீங்கள் போகலாம். ஏன்னா ரியல் சீட் வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைவேலையும் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். அதே மாதிரி 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அந்த வெஹிக்கிளை ஓட்ட முடியும். ஏன்னா அது ப்ரூவன்ட்டாக 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வெஹிக்கிள்ஸ் இருக்கும். நீங்கள் லோ பட்ஜெட்டில் போய் இனோவா எடுக்க வேணாம். ஏன் அப்படின்னா ரொம்ப கிலோமீட்டர் ஜாஸ்தியாக ஓடின வெஹிக்கிள் சொல்கிறாங்க. இந்த கேட்டகரியில் ஆக்சுவலாக இனோவாவை நான் ஃபஸ்ட் இடத்துல கொண்டு வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேலை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது கீழே உள்ள கார்கள்லாம் வந்து இதை விட நல்ல பட்ஜெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இனோவான்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு ஈக்குவலாக தான் விற்கிறாங்க. அன்னைக்கு என்ன ப்ரைஸுக்கு வாங்கினாங்களோ எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு அதுலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா கம்மி பண்ணி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வண்டியே விற்கிறாங்க. அதனால எனக்கு வந்து இனோவா மேலே சின்ன வருத்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் வெஹிக்கிள் வைஸ் நல்ல வெஹிக்கிள். ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்குதுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா அது கீழே கேட்டகரி ஆஃப் சொன்ன கார்களை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கியா கேரன்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா அது கூட போகலாம் இனோவா கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எல்லாருக்குமே கிரேஸ் இனோவா மேலே இருக்குது. ஆனால் இனோவாவும் குறைச்சலான சாதாரணமான வண்டி கிடையாது. ரொம்பவே நல்ல வெஹிக்கிள் தான். இப்போ கேட்டகரி வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன வெஹிக்கிள் வந்திருக்கு.
இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஓவரால் வெஹிக்கிள்னா இனோவா தான் சொல்லி ஆகணும். மனசு இல்லைனாலும் அதான் உண்மை. இனோவா கிறிஸ்டா. ஒரு பெஸ்ட் பட்ஜெட் வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா எர்டிகா போங்க. பெஸ்ட் ஒரு சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னா கியா கேரன்ஸ் போங்க. ஒரு பெஸ்ட் எஸ்யூவி வெஹிக்கிள் நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல ரக்கடான எஸ்யூவி வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா எக்ஸ்யூவி 500 ஆர் எக்ஸ்யூவி 700 போங்க. இதுதான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இது போல யூஸ்டு கார் கனெக்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.